நாங்கள் யாரையும் விட மாட்டோம். நாங்கள் யாரையும் விட மாட்டோம்னா சட்டம் எதுக்கு இருக்குது, போலீஸ் எதுக்கு இருக்குது, கோர்ட் எதுக்கு இருக்குது, விடுவாங்களா? அரசியல் தான் சார் இருக்குது, கண்டிப்பாக அரசியல் தான் இருக்குது. ஏன்னா அவருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அங்கே உருவானுச்சு. இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர் கீழே இறங்கி வருவார், அவரையும் வந்து பிளான் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிஎம்கேவோட பிளானாகவே இருந்தது. தேவையான கூட்டம் வரணும்னு சொல்லி வேணும்னே டிலே பண்ணி இந்த கூட்டத்தை குமிச்சு கண்ட்ரோல் இல்லாமல், தண்ணி இல்லாமல் 12 மணிலேருந்து நிற்க வச்சு இது வந்து திட்டமிட்டு கொலை பண்ண. மனசாட்சி உள்ளவராக இருந்திருந்தா அப்போவே போய் பார்த்துருக்கணும். போய் பார்த்து மக்களை கூப்பிட்டு இது மாதிரி தவறு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கங்க, இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன சிஎம்மாக இருக்கோம், நம்ம தைரியமாக போவோம். அப்படி ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்தால் அதுக்கு காரணம் திமுக தான், அப்படியே அந்த மாதிரி பழி போட்டுலாம் அந்த தைரியத்தோடு. ஒரு ஊழல் நிறைந்த இதில் ஜெயிலில் போயிட்டு வந்தவரை திரும்பவும் அதே இடத்துல ஜெயிக்கிறாருன்னா அப்போ அவர் எந்த இடத்துல அந்த பலம் அவருக்கு இருக்கு பாருங்க. அவர் பேரை சொன்னவங்க தான் செருப்பே எடுத்து வீசினாங்க. ஸோ அப்போ விஜய்க்கு அந்த இடத்துல சேஃப்டி இல்லை. ஆதவஜனாக்கு எடுப்பு வேலை செய்யலைனாக்கா விஜய்கிட்ட இருக்க முடியாது. அவர் எங்கள் முதலமைச்சராக இருந்து எந்த வேலையும் செய்கிறாரு? அவர் கம்முன்னு இருக்கார், பாவம் பேசாமல் வாயே திறக்கிற சட்டமன்றத்தில் இப்படியே இருக்கார். பார்க்கும் போதெல்லாம் அவர் எதுவும் செய்யறதில்லை, எல்லாமே இவர் தான். ஆதவஜனா தான் எல்லாம் செய்ய மாதிரி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 மாதம் கடக்க போகுது. அதை கூடவே வந்து டிவிக்கே வந்து ஒரு ஆளும் கட்சியாகவும் இருக்குது. இந்த 10 மாதம் தாண்டி விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதாக கரூர் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அது ஆரம்பத்திலே வந்து மகாபலிபுரம் வர வச்சு பார்த்துட்டேன் அப்படின்றதெல்லாம் ஃபைனல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்க்குறாருன்னா இது முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் போய் பார்க்குறாரு. இது ஒரு ஆறுதலுக்காக தான் அப்படின்றது தான் சொல்ல வரோம். அந்த சம்பவம் நடந்தப்போ அந்த இடத்துல வந்து அவர் நின்று வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல அவர் நிற்காமல் அந்த இடத்துல இருந்து இங்கே சென்னை வந்துட்டு திருப்பி ஒரு 40 நாட்கள் தாண்டி தான் வந்து ஒரு வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் வந்து அந்த மக்களை இங்கே வர வச்சு பார்த்தேன். இப்போ நேரில் போய் பார்க்குறாருன்னா அதுக்கு பின்னாடி தான் அரசியல் தான் சார் இருக்குது, கண்டிப்பாக அரசியல் தான் இருக்குது. ஏன்னா அவருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அங்கே உருவானுச்சு. அடுத்த கட்டமாக அவர் கீழே இறங்கி வருவார், இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர் கீழே இறங்கி வருவார், அவரையும் வந்து பிளான் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானாகவே இருந்துச்சு, டிஎம்கேவோட பிளானாகவே இருந்தது. அதுலேருந்து அவங்க எஸ்கேப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் எஸ்கேப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவர் கீழே இறங்கியிருந்தால் அவருக்கு கண்டிப்பாக 90% அவருக்கு சேஃப்டி இல்லை. அப்படிங்கிறதுனால தான் அவர் வெளியே போனது. மறுபடியும் அவர் கூப்பிட்டு மக்களை வச்சு பேசி அதுக்கு சமாதானமும் பண்ணிட்டார். இதுதான் சொல்யூஷனாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டிஎம்கேவோட அந்த அராஜகம் தான், அந்த அவங்க சரியான அந்த ஒரு போக்கில் வந்து அவங்களுக்கான இது கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் தான் காரணமாக இருந்தது. இது போகாமே இருக்கலாம். அந்த நேரத்துக்கு பண்ணுறது வந்து வேறு. நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவர், உங்களை பார்க்க தான் வந்து அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. இல்லை இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னும் போது அவர் வந்து ஸ்பாட்டில் இருந்திருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரி, பிரச்சனை வரும்னு வந்து பயந்தாலும் அவர் வந்து சென்னைக்கு வந்துருக்கக்கூடாது. கரூர் சேர்ந்தா அந்த சிட்டி, திருச்சி அது மாதிரி எங்கன்னா வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே என்ன நடந்ததுன்றதை பார்த்துட்டு, எதுவாக இருந்தாலும் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து உங்கள் யாரையும் சட்டையை பிடிச்சி ஒன்றால் தான் நாங்கள் செத்தோம்னு சொல்லப்போ கேட்க போகிறது கிடையாது. எல்லாருமே வந்து மக்கள் வந்து இப்போ 108 தொகுதியில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம். பயந்து ஓடி வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் வந்து இன்றைக்குமே வந்து அப்படி தான் இருக்கார். சட்டசபையிலையும் எல்லா இடத்துலையுமே ஓப்பனாக சொல்ல போனால் வந்து அவர் சிஎம்மான இந்த 40 நாளுக்கு மேலே ஆகிடுது. மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்களே கண்டி மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இல்லை. இன்னும் அவர் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து அரசியலுக்கு வந்து இப்போதைக்கு வந்து எல்கேஜி. அதுதான் ஓப்பனாக சொல்ல போனால். அரசியல்ன்றது புதுசு. படம் நடிச்சிருக்கலாம், இத்தனை படம் நடிச்சிருக்கலாம், பல ஆயிரம் கோடி வந்து சம்பாதிச்சிருக்கலாம், பல ஆயிரம் கோடி சம்பளம் வாங்கியிருக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டாக அவர் இருக்கலாம், நம்பர் 1 கூட இருக்கலாம். ஆனால் அரசியலுக்கு அவர் புதுசு. மக்களுடைய மனசை அறிஞ்சு ஒரு தலைவனாக வந்து மக்களுடைய மனசை அறிஞ்சு அவங்களுக்கு செய்யணும். அதனால் வந்து இப்போ போகிறது வேஸ்ட்டு. 10 மாதங்கள் கழித்து
விஜய் வந்து இப்போ ஆட்சியில் இருக்காரு, இப்போ தான் வந்து அந்த மக்களை வந்து நேரில் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு. அதை பற்றி அது இயற்கை தானே சார். ஒருத்தர் பவர் இப்போ கூட வீட்டில் கூட அப்பா இருக்கார். அப்பா ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா புள்ள கேட்க மாட்டார். பிள்ளைக்கு ஒரு பவர் வரும்போது அவர் இஷ்டமாக செய்கிறாரு இல்லையா, அதே கதை தான், அதே தான். இப்போ பிள்ளைக்கு ஒரு பவர் வந்துக்குது, பிள்ளை பவர் எடுத்து அவர் செய்துக்கிறார். அவருக்கு தேவையான ரிசல்ட்டை அதை இப்போ எடுத்துக்கிறாரு. இப்போ அப்பாவுக்கு பவர் இல்லை, நின்று போச்சு. வீட்டிலே சொல்கிறேன், வீட்லேயே பவர்னா நம்ம அப்பா சொல்ல கேட்டுக்கின்னு இருந்த புள்ள வயசான பாடு புள்ள அப்பாவுக்கு பவர் இல்லாத போயிடுது. அப்போது பிள்ளைக்கு பவர் வந்தோடனே அவர் எடுக்கிறார் ஒரு 2 வருஷம் கழிச்சு. அதே கதை தான் இது. இவருக்கு பவர் வந்துக்குது, இவர் அதை எடுக்கிறார், அவ்வளோதான். என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியல சில டைமில். ஆனால் 41 பேர் இறந்தது ரொம்ப பாவம். அந்த குடும்பம் ரொம்ப பாவம்தான், அது யாரும் மறுக்க முடியாது. அது யாராலன்றதை யாருமே கரெக்டாக சொல்ல முடியாது. என் கருத்து அங்கே இருக்கிற கும்பலை பார்த்தவொன்னே என்னுடைய கருத்து அது. குச்சித்தாள்னா மேலே மேலே ஏறி அவனை கீழக்கிறவனை சாவடிச்சிட்டான். அவனை மக்களையும் பாதுகாக்கலை, அதுக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு இல்லாதது தான் ஒரு காரணம். இதுதான் நான் சொல்ல முடியும். சரி, ஓகே, நன்றி. தேங்க்யூ. அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் இருக்கார்ல புஷி ஆனந்த், அவர் முதல்ல ஸ்டேட்மெண்ட்டு வந்துடுவார், 12 மணிக்கு வந்துடுவார், 12 மணிக்கு வந்துடுவார், விஜய் வந்துடுவார். கூட்டத்தை கூட்டுறதுக்காகவே அவங்க டிலே பண்ணி அந்த வேனுக்கு பின்னாடி வரவழைச்சது, பின்னாடி அது ஒரு தவறு பெரியது. இருந்த கூட்டத்தை அந்த 12 மணி இல்லை, ஒரு 3 மணிக்கு வந்திருந்தா கூட இருக்கும். அன்றைக்கி சாட்டர்டே, சனிக்கிழமை. தேவையான கூட்டம் வரணும்னு சொல்லி வேணும்னே டிலே பண்ணி இந்த கூட்டத்தை குமிச்சு கண்ட்ரோல் இல்லாமல், தண்ணி இல்லாமல் 12 மணிலேருந்து நிற்க வச்சு, இது வந்து திட்டமிட்டு கொலை பண்ண மாதிரி தான் என்னுடைய தீர்ப்பு. இது நான் சொல்கிறது, பத்திரிக்கையை படித்து அதெல்லாம் வர்றது இல்லை. கரெக்ட் டயத்துக்கு வந்திருந்தா அது போகணும். பக்கத்து ஊரில் நாமக்கல்லில் பேசிட்டு இங்கே வந்து அந்த கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து அது ரொம்ப பெரிய தப்பு. அது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம், எவ்வளோ பேருக்கு முன்னாடி எத்தனை பேருன்னு சொல்லி கேட்பாங்க. அதை விட அவங்களாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பாதுகாப்புக்குன்னு வைப்பாங்க. அதையும் மீறி 10 பங்கு வந்திருந்தால் போலீஸ் என்ன பண்ணும்? இது வந்து ஈஸியாக நடந்துக்க வேண்டிய பிரச்சனை வரைய கிரியேட் பண்ணி அவங்க மன்றத்து ஆளுங்க, ரசிகர் மன்ற ஆளுங்க தான் இதனுடைய பொறுப்பு. இந்த ஆனந்த் இதுன்னு ஒரு 10 மாதம் தாண்டி இப்போ அதையும் அப்போ நின்றுட்டு போனாருன்னா ஒரு கோழை மாதிரி தான் அவர். அங்கே நின்று பதில் சொல்லியிருக்கணும். திருச்சியில் நிருபர்கள்லாம் கேட்டதுக்கு பதில் சொல்லலை. ஒரு பொறுப்புள்ள நீ இப்படியெல்லாம் வரமாட்டோம்னு நினச்சிருப்பார் அவர். முதல்வராக வரமாட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு பயந்து தான் இந்த மாதிரி போகிறாரு. இது வந்து பெரிய அநீதிங்க. அன்னைக்கே இது பண்ணியிருக்கணுங்க. இப்போ மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாது. ஏன்னா முதல்வராக இருக்கார். சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் எதிர்ப்பு நிறையா இருக்கும். இப்போ முதல்வராக இருக்காங்க, சில கண்ட்ரோல்லாம் இருக்குது, போலீஸு அவங்க இது இருக்குது, செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது. யாரும் எதுவும் சொல்ல முடியாது. வேணால் சும்மா அதிகாரத்தில் அவர் அது பண்ணலாம் ஒழிய முன்னாடியே பண்ணியிருக்கணும். அவர் நிச்சயமாக அவர் கோழைன்னு தான் சொல்லுவேன். 42 பேர் இங்கே ஸ்கூலில் இறந்து போன போது சும்மா இருந்தவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் கைது பண்ணாங்க. 42 பேர் கண்ணுக்கு முன்னாடி இறந்து போனதும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏதோ பணம் காசு கொடுத்தாருன்னு ஒரு பேச்சு வந்தது. ஆனாலும் கூட மனசாட்சி உள்ளவராக இருந்திருந்தால் அப்போவே போய் பார்த்துருக்கணும். போய் பார்த்து மக்களை கூப்பிட்டு இது மாதிரி தவறு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கங்க, இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நஷ்டம் வேணுமோ நான் செஞ்சுருக்கேன். இப்போ என்ன சிஎம்மாக இருக்கோம், நம்ம தைரியமாக போவோம், நம்மளை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற தைரியத்தில் போவோம். அப்படி ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்தால் அதுக்கு காரணம் திமுக தான், அப்படியே அந்த மாதிரி பழி போட்டுலாம் அந்த தைரியத்தோடு. ஆதவ அர்ஜுனா பேசுமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே நடந்த சம்பவத்துக்கு காரணமே திமுக தான் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஏவி விட்டு இந்த படுகொலை நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசுகிறார். அதை எப்படி பார்த்து? எது ஒன்றாலும் பேசலாம். திமுக ஏங்க 41 பேரை கொல்ல சொல்ல போகுது? அந்த பழக்கம் திமுக கிடையாது. அது திமுக மேலே இவங்க பல குற்றச்சாட்டு வச்சாலும் இவங்க பண்ணுற தப்பு என்ன? இப்போ திமுக தீய சக்தி, நாங்கள் தூய சக்தின்னு இவங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக தான் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே. வெறும் 108 வச்சுக்கின்னு பெரும்பான்மை நிரூபிக்கு இப்போ 108 வந்துட்டோடனே கான்வாயெலாம் அவர் போய் பிக்கப் பண்ணுறதுக்கு கார்ஸ் எல்லாமே போய் அங்கே நின்ட்டாங்க.
ஆளுநர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இப்போது வரைக்குமே சிஎம் வந்து ஸ்டாலின் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பதவி பிரமாணம் ஏற்றால் தான் சிஎம் வந்து விஜயன்றது. ஆதவ அர்ஜுனா வந்து காலத்துக்கேற்ப போல் பேசக்கூடியவர். முதல்ல திமுகவுக்கு வந்தார். திமுகவுக்கு வந்து ரொம்ப எம்பி சீட்லாம் எதிர்பார்த்தாரு. அவருக்கு வந்து அங்கே ஒன்றும் பண்ணலை. விசிகாவுக்கு போனார். விசிகாவிலையும் வந்து எதுவும் பண்ணலை. உடனே தாவைக்கு ஆரம்பித்த உடனே எப்படியாவது நம்ம எப்படியாவது இப்போ எம்எல்ஏ ஆகணும், எப்படியாவது மந்திரி ஆகணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம பிழைக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க கான்செப்டுக்காண்டி முழுமையாக மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்கணும், முழுமையாக மக்களுக்கான ஆட்சி பண்ணன்றதுலாம் யாருமே கிடையாது. இன்றைக்கி நடக்கிறதுலாம் வந்து குதிரை பேரம் தான் நடந்துக்கின்னு இருக்குது. ஏடிஎம்கேலேருந்து இப்போ வந்து இத்தனை எம்எல்ஏ வந்து வந்திருக்காங்க. 7 எம்எல்ஏ வந்துட்டாங்க. அவங்க வந்து எம்எல்ஏவே வந்து கூட ஆதரவு கொடுக்கலாம்ல. அவங்க ரிசைன் பண்ண வேண்டிய காரணம் என்ன? இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு 43 வயசாகுது. 43 வயசில் எவ்வளோ அனுபவம், எவ்வளோ கட்சிகளை பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்குமே யாருமே வந்து இப்படி ரிசைன் பண்ணிவிட்டு வந்து இன்னொரு கட்சியில் வந்து இணைஞ்சி அதுக்கப்புறம் சீட்டு வாங்கி மக்கள் என்ன முட்டாளா? அவங்க வந்து அந்த மக்கள் அந்த தொகுதியில் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களோட அந்த தொகுதி மக்களோட முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ஆதவ அர்ஜுனாக்கு இந்த வேலை, இந்த எடுப்பு வேலை செய்யலைனாக்கா விஜய்கிட்ட இருக்க முடியாது. அவர் எங்கள் முதலமைச்சர் வந்து எந்த வேலையும் செய்கிறாரு. அவர் கம்முன்னு இருக்கார், பாவம் பேசாமல் வாயே திறக்கிற சட்டமன்றத்தில் இப்படியே இருக்கார். பார்க்கும் போதெல்லாம் இப்படி தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் எதுவும் செய்யறதில்லை. எல்லாமே இவர் தான், ஆதவ அர்ஜுனா தான் எல்லாம் பிஎம் மாதிரி எல்லாம் அவர் சொல்கிறது தான். கோடிக்கணக்கில் கோடியாக பணம் இருக்குது மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும். அதனால் இவர் சொல்கிறதுக்கு அவர் ஆமா போட்டு கம்மி இருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. முதலமைச்சர் ஏதாவது சொல்கிறாரா? விஜய் வந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு விடுறாரா? இது மாதிரி செய்யுங்க, மக்களுக்கு அது மாதிரி செய்வேன், இப்போ 2500 அந்த மாதத்துக்கு போடுவேன், அவன் அந்த மாமா சைடு கொடுப்பேன் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாரா? அவர் ஏதாவது சொல்கிறது இல்லையே. அவர் கம்மன் இருக்கார். இவர் தான் துணை முதலமைச்சர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவர் துணை முதலமைச்சர் கூட இல்லை, முதலமைச்சர் மாதிரியே பேசுகிறாரு. அவர் பாவம், அவர் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டால் ஊம் போடுறாரு. ஒரு பொம்மை அரசியல் தான் நடந்துட்டுருக்கு. சும்மா சினிமாவில் இது பண்ணுற மாதிரி நான் இது பண்ணிட்டு போகிறது வந்து அரசியல் இல்லை. மக்களை கண்ணோட பார்க்கணும், அதுதான் முதலமைச்சரோட வேலை. அதை விட்டுட்டு கோட் சுட்டை போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு பொம்மை மாதிரி சொல்லிக்கிட்டு நாங்கள் யாரையும் விட மாட்டோம், நாங்கள் யாரையும் விட மாட்டோம்னா சட்டம் எதுக்கு இருக்குது, போலீஸ் எதுக்கு இருக்குது, கோர்ட் எதுக்கு இருக்குது, எல்லாம் எதுக்கு இருக்குது? விடுவாங்களா? இல்லை சார், அது நம்ம ஏற்புடையது தான். அது என்னென்னா கேட்டிங்கன்னா, திமுக வந்து இவரோட கைக்குள்ளே தான் இருக்குது. செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு, அவரோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நிறைய அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பாருங்கள், இவ்வளோ ஒரு ஊழல் நிறைந்த இதில் ஜெயிலில் போயிட்டு வந்தவரை திரும்பவும் அதே இடத்துல ஜெயிக்கிறாருன்னா அப்போ அவர் எந்த இடத்துல அந்த பலம் அவருக்கு இருக்குது பாருங்கள். அவர் பேரை சொன்னவங்க தான் செருப்பே எடுத்து வீசினாங்க. ஸோ அப்போ விஜய்க்கு அந்த இடத்துல சேஃப்டியே இல்லை. முதலமைச்சர் விஜய் இருக்காரு, அவருக்கு சேஃப்டியே இல்லை. ஸோ அதனால தான் அவர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணது. அவங்க பாடி கார்ட்ஸுங்க கூட சேஃப்டியாக அவளை வெளியே கொண்டு போனதுமே கூட. ஸோ சேஃப்டி இல்லாத காரணத்தினால தான் அது நடந்தது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.